மரண பயம் நீங்கவும் ஏமாற்றப்பட்ட பணத்தை திரும்பப் பெறவும் மக்கள் தஞ்சம் புகும் ஒரு அதிசய ஆலயம் தமிழ்நாட்டில் உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு அருகே உள்ள திருச்சிற்றம்பலம் என்ற கிராமத்தில்தான் இந்த விசித்திரமான ஆலயம் அமைந்திருக்கிறது. பொதுவாக நாம் சிவன் கோயில்களில் யமனுக்கு ஒரு சிறிய சந்நிதி அல்லது சிலையைத்தான் பார்த்திருப்போம். ஆனால் இங்கு யமதர்மராஜாவே முதன்மை கடவுள். 6.25 அடி உயரத்தில், முறுக்கிய மீசை, கையில் பாசக்கயிறு, கணக்கு எழுதும் ஓலைச்சுவடி, கதாயுதத்தோடு எருமை வாகனத்தில் ஏறி அமர்ந்து ஒரு நீதியின் காவலனாக கம்பீரமாக காட்சியளிக்கிறார். ஒருமுறை சிவபெருமான் பிரகதாம்பாள் என்ற பெண் குழந்தையை வளர்க்கும் பொறுப்பை இந்த யமதர்மனிடம் ஒப்படைத்தார். அவள் வளர்ந்து பெரியவளான போது ஈசன் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அவரது தவத்தை கலைத்து திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்க மன்மதன் தன் மலர் அம்பை தொடுத்தான். இதனால் கோபமுற்ற ஈசன் தன் நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை எரித்து சாம்பலாக்கினார். அப்படி எரிந்து சாம்பலான மன்மதனின் உயிரைப் பறிப்பதற்காக யமதர்மராஜா மேலோகத்தில் இருந்து பூலோகத்தில் குதித்த இடமே இந்த திருச்சிற்றம்பலம் ஆகும். இங்கு ஒரு ஆச்சரியமான வழக்கம் உள்ளது. நாம் எல்லாரும் தவிர்க்கும் யமகண்ட நேரம்தான் இந்த கோயிலில் மிக விசேஷமான நேரம். குறிப்பாக சனிக்கிழமை யமகண்ட நேரத்தில் இவரை ஒரு நேர்மையான நீதிபதியாக நினைத்து நேருக்கு நேர் நின்று மக்கள் வழிபடுகிறார்கள். யாராவது உங்களிடம் பணத்தை வாங்கிவிட்டு ஏமாற்றிவிட்டால், ஏமாற்றியவர் பெயரை ஒரு பேப்பரில் எழுதி இங்குள்ள சூலாயுதத்தில் கட்டும் படி கட்டுதல் என்ற பரிகாரத்தை மக்கள் செய்கிறார்கள். இப்படி செய்வதால் ஏமாந்த பணம் மிக விரைவில் கைக்கு வந்து சேரும் என்பது இக்கோயிலின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. அதேபோல வீட்டில் திருமணம், வளைகாப்பு நடந்தால் முதல் பத்திரிகையை இந்த யமதர்மரின் காலடியில் வைத்து ஆசி வாங்குவதை இப்பகுதி மக்கள் வழக்கமாக வைத்துள்ளனர். இங்கு வந்து காலனை வணங்கினால் ஆயுள் கூடும் மற்றும் தீராத திருமணத் தடைகள் நீங்கும் என்பது பக்தர்களின் ஆழமான ஐதீகம். சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான, ஆரம்பத்தில் ஒரு சிறிய கூரையின் கீழ் மண் சிலையாக இருந்த இந்த கோயில் தற்போது 3 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக புதுப்பிக்கப்பட்டுள்ளது. வெறும் 2 டன் எடையுள்ள யமனின் கற்சிலையை தாங்குவதற்காக பூமிக்கு அடியில் 20 அடி ஆழத்திற்கு 50,000 முண்டு கற்களைக் கொண்டு அஸ்திவாரம் அமைத்திருக்கிறார்கள். இதன் அருகிலேயே 33 அடி உயரத்தில் பிரம்மாண்ட முனி சிலையும் நின்று காவல் காக்கிறது. ஆண்டுதோறும் ஆடி மாதத் திருவிழாவும் மாசியில் நடக்கும் மன்மதன் விழாவும் இங்கு மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. மரண பயத்தை போக்கி வாழ்வை நெறிப்படுத்தும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதே போன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டாய்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நம சிவாய.